ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம வந்துட்டு ஃபிஷ்ஷு வாங்கி வந்திருக்கிறோம் இல்லைங்களா. இந்த பாஷா ஃபிஷ் இது எலும்பே இல்லை, நல்ல ஸ்கின்னு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நான் குழம்பு வச்சுட்டு நம்மளுடைய கிச்சனும் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் கருவேப்பிலை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதுலேயே பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம், மெழுகு சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மீன் குழம்புக்கு நல்ல ருசியாக இருக்கும். இந்த பூண்டு மெழுகு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வதக்கு. இப்போ ஓரளவு ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 3 தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாம் வறுத்து சேர்த்தா பச்சை வாசனைலாம் போனால் இன்னும் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்மளோட காரத்துக்கு எவ்வளோ வேணும் அதை போட்டுக்கலாம். ஸ்பூனில் 3 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சைஸ் அளவில் ஒரு லைம் போட்டிருக்கிறேன். புளி தண்ணி கரைச்சி ஊற்றி அந்த சைஸில். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறின உடனே மிக்சியில் அரைச்சிடலாம். நல்லா அரைச்ச மசாலா பார்த்திங்களா, அவ்வளோ பேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. தாளிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் தேவையான அளவு எண்ணெய் போட்டேன். கடுகு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வடகம் இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்குன்னா கம்மியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த வறுத்து அரைச்சா இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மசாலாவை சேர்த்துக்கணும். இப்போ 2 நிமிஷம் வதக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்துட்டோம். ஸோ பச்சை வாசனைலாம் போயிருக்கோம். போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணலாம். புளி தண்ணி போட்டிருக்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த புளி தண்ணி ஸ்மெல்லு போகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தது. இப்போ நம்ம தேவையான அளவு மசாலா தண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொதிச்சிச்சுன்னா நல்லா கெட்டியாக வரும். கொதிக்கிட்டு வைப்போம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா நம்ம இப்படி ஷேக் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்து ஒரு 2 கொதி வரட்டும், ஆஃப் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்களா, நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. ஃபிஷ்ஷு ஒன்றுமே ஓடியில் சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்களா, இந்த சைடில் ரைஸ் வச்சுருக்குறேன். குழம்பு சூப்பராக வந்தது ஃப்ரெண்ட்ஸ். மீனுங்க பார்த்தீங்களா, ஒரு சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் கூட எலும்பே இல்லை. ஸோ இந்த ஃபிஷ்ஷு சூப்பராகுது, பாஷா ஃபிஷ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.